இவனுக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கூட இவனை வச்சு படம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தீய சக்தியை நீங்க வந்து டெவலப் பண்ண விடாது. வேற எவ்வளோ யங் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க, இளம் நடிகர்கள், அவர்களை வைத்து நீங்க படங்கள் எடுங்க. இவெல்லாம் ஒரு நாட்டுக்கு ஒரு கேடு, அவன் வீட்டுக்கு கூட அவன் ஒரு கேடு. சினிமால இருந்து ஒருத்தர் சொல்றார், இதெல்லாம் அப்பா மகன் போடுற ட்ராமான்னு. மேபி நான் முதல்ல சொல்றேன், 2 பேரும் கஞ்ச பசங்க, அப்பனும் மகனும் 5 பைசா கொடுக்க மாட்டாங்க யாருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இப்போ இந்த 20 லட்சம் சொல்லிக்கலாம் ட்ராமா. நிஜமாவே நல்லவனாக இருந்தால் இந்நேரத்துக்கு அந்த பணத்தை யாரோ மூலியமா நீ அங்கே கொடுத்து அனுப்பிச்சிருப்ப. ஆனால் நீ ஒரு படுக்கஞ்சன். அந்த சுச்சுவேஷனை இது பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட நான் நிறைய கொடுத்துட்டேன்னு சொல்லி ட்ராமா போடுறதுக்கு நீ இந்த 20 லட்சத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உனக்கு அந்த ஒரு அட்லீஸ்ட் பேசிக் மரியாதை இருந்துச்சா? கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி இல்லை. இவ்வளோ பேர் பேசியாச்சு, பேசினப்புறம் நீ போய் கொடுத்தாலுங்கடா அந்த 20 லட்சம் வந்து அந்த உயிரை திருப்பி கொண்டு வராது. உனக்கு ஒரு நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இந்த கரூர் சம்பவத்தில் மட்டும் சாவலை. இந்த உன்னோட ஃபஸ்ட் மீட்டிங்லேயே 4-5 பேர் செத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரையில் செத்துருக்காங்க. நீ பண்ணுறதே கூத்து. உனக்கு என்ன ஒரு தெனாவெட்டு? நீ வந்து மக்களை வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் வெயிட் பண்ணுற. இந்த மக்களுக்குடா புத்தி இருக்கணும். இந்த மாதிரி இப்போ செய்கிறவன் நாளைக்கு பதவிக்கு வந்தால் அவங்களெல்லாம் ஒரு துளிக்கிட மதிக்க மாட்டான். அப்போ இந்த மாதிரி ஒரு வெறியனியம், இந்த மாதிரி ஒரு அயோக்கியனியம், இந்த மாதிரி ஒரு அரக்கனியம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நீங்களும் அதே அரக்கர் தான்.